வெளியே கேட்டு ப்ரொசீஜர்ஸ் பார்க்கலாம். ஃப்ளைட்லேருந்து வெளியே இறங்கியாச்சு. இப்போ மும்பை ஏர்போர்ட் உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து என்னோடய லக்கேஜ் பிக்கப் பண்ணி அந்த இமிக்ரேஷன் முடித்து மறுபடியும் திருப்பி போர்டிங் பாஸ் வாங்கி நாளைக்கு மார்னிங் 1:00 1:30 நம்ம ஃப்ளைட்டு. ஸோ அது வரை நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணணும். அதனால ஃபஸ்ட் நம்ம லக்கேஜை பிக்கப் பண்ணுவோம். பிக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போகணும். வெளியே போயிட்டு மும்பை ஏர்போர்ட் ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுங்க, ரொம்ப பெருசு. நம்ம இங்கேருந்து எப்படியும் ஒரு 500-600 மீட்டர் நம்ம நடந்தே போகணும் லாஸ்ட்டாக நம்ம வெளியே போகிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் நம்ம போய் லக்கேஜை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்தாச்சுங்க. நம்ம பாம்பே ஏர்போர்ட்டில் இருக்கோம். வழியாக தான் வந்தோம். வந்து லக்கேஜ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் போச்சு. அதனால் அங்கே சார்ஜிங் போர்ட்ஸ் இருந்துச்சு. அங்கே ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு நான் செக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக ஒரு 8:30ங்க. என்னோட ஃப்ளைட் வந்து சத்தா ஏர்லைன்ஸ் அங்கே இருக்குது. சத்தா ஏர்லைன்ஸ் வந்து 1:30க்கு டிபார்ச்சர். சத்தா ஏர்லைன்ஸ் இங்கே இருக்குங்க. நம்மளோட கவுண்டர் ஏ. நம்ம இப்போ ஏ கவுண்டருக்கு போகணும். போயிட்டு ஸோ இன்னும் ஒரு 5 மணி நேரம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு தப்பு பண்ணியாச்சுங்க. என்னாச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப வேகமாகவே சீக்கிரமாக வந்தாச்சு. சீக்கிரமாக வந்ததுனால 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து போர்டிங்கே போட முடியும். ஸோ இன்னும் 4 மணி நேரம் வெயிட்டிங் இருக்கணும். ஆல்ரெடி 4 மணி நேரம் வெயிட் பண்ணேன். என்னோடய ஃபோன் எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுங்க. 8:30 போவோம். போயிட்டு நம்மளோட கவுண்டரில் போய் கேட்போம். இப்போ வந்து போர்டிங் போட முடியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்மளோட கவுண்டர் வந்து ஏ எங்கே இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் டாலர்ஸ் வேறு மாற்ற வேண்டியது இருக்குது. அது உள்ளே போய் கூட மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. வாங்க போவோம். இதாங்க நம்மளுக்கு இங்கே தாங்க சார்ஜிங் போட்டு சார்ஜ் போட்டுருந்தது. இங்கே தான் நான் எடுத்துக்கிட்டு இப்படி போகலாம். யாரு மேலேயும் முட்டிடாமல் போகணுங்க. நம்ம வாட்டில் போயிட்டு இருக்கோம். யாரு மேலே அடிச்சிடாமல். ஒரு சில சம்பவம்லாம் நடந்து போச்சு. இந்த சம்பவத்தை பற்றி போர்டிங்லாம் முடிச்சுட்டு தெளிவாக உட்காந்து பேசணும். சொன்ன மாதிரியே சம்பவம் என்னாச்சுன்னா 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம இப்போ தான் 8:30 ஆகுது. இன்னும் 1 ஹவர் இருக்குது. 1 ஹவர் நம்ம இங்கே வெயிட் பண்ணி தான் போர்டிங் போடணும். வரைக்கும் உட்காரலான்னு பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சம்பவம்னு ஒன்று சொன்னாங்கல்ல, அது என்னன்னு தெரியுமா? என்ன ஆச்சுன்னா நமக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ். ஃபஸ்ட்டு நமக்கு விண்டோ சீட் கிடைக்கல. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு நமக்கு விண்டோ சீட் கிடைக்கல. அதுக்கப்புறம் திருப்பி விண்டோ சீட் நமக்கு கிடச்சி அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துகிட்டு இருக்குது. மறுபடியும் திருப்பி என்னாச்சுன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ஃபுட்டு, அதுவும் 1 டைம் இல்லை 2 டைம்ஸ். அது எப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நினச்சோம் டைரக்ட் ஃப்ளைட்டு அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா அது வந்து மதுரையிலேருந்து சென்னை வந்து இறங்கியிருக்கு. சென்னை வந்து இறங்கிட்டு சென்னையில் இருந்து மும்பை வந்திருக்கு.
நம்ம 1:30 நம்ம ஏறணும். இங்கே வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது 5 o'clock. அதுக்கு நடுவில் அங்கே சென்னையில் ஒரு ½ hour ஸ்டாண்ட் பையில் இருந்துச்சு, நான் பேசஞ்சர் ஏற்றி இறக்குறது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக பார்க்கும்போது தான் தெரியுது அதில் வாய்ஸ் ஒழுங்காகவே வரல. ஏன்னா ஃப்ளைட்டில் சத்தம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நமக்கு இறைச்சல் அதிகமாகிடுச்சு. அதனால் லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருந்திருக்கும், வாய்ஸ் ஒழுங்காக கேட்டிருக்காது. இந்த வீடியோவுமே எப்படி இருக்குன்னு தெரியலை, ஏன்னா இப்போதைக்கு அதுக்கான கேஜஸ் எதுவும் நம்ம கையில் இல்லை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க, போக நம்ம பார்த்திக்கலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம அவசரப்பட்டு மேலே வந்தாச்சுங்க. முன்னாடியே சொல்லியிருப்பேன், அவசரப்பட்டு மேலே வந்தாச்சு. கீழே இருந்திருந்தோம்னா கூட வெளியே எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டு கொண்டு வந்துருக்கலாம். பட் நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட்டனால இப்போ எங்கேயுமே போக முடியலை, திருப்பி கீழேயும் போக முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பார்க்கலாம், இன்னும் 1 hour இருக்குது, என்ன பண்ண போகிறது தெரியல, வெயிட் பண்ணணும். ஆனால் எங்கள் கம்பெனி ரொம்ப நல்லவங்க. எப்படின்னா, இங்கேருந்து போகிற கிளம்புறதுலேருந்து போய் சேர்ற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் அவனே எடுத்துருவான். எந்த ஒரு கவலையும் இருக்காது, சாப்பாடுலேருந்து எதுக்குமே குறை வைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல கம்பெனிங்க. நான் எங்கே போகிறேன்னு சொன்னேன்னா, இப்போ நம்ம பாம்பேலேருந்து சைனா போகிறோம். சைனாவில் ஹாங்காங் போகிறோம். ஹாங்காங்கில் போயிட்டு அங்கே ஒரு 5 மணி நேரம் வெயிட்டிங். ஆனால் ஃப்ளையிங் ஹவர்ஸு 6 hours, 6 மணி நேரம் பறக்குது. நம்ம போய் அங்கே 5 மணி நேரம் வெயிட் பண்ண போகிறோம். திருப்பி மறுக நம்ம அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது எந்த இடம்னு அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், சரியா? அடுத்து வர வீடியோக்களில் வந்து அது என்ன, அது எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், அது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 3 வீடியோ வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படின்ட்டு. போர்டிங் பாஸ் வாங்கியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம். இன்னும் போய் 4 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. 3 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா 1:30 தான் ஃப்ளைட்டு. இப்போ தான் 9:52. ஸோ நம்ம அப்படியே போவோம், போயிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செக்யூரிட்டி செக்அப் வரைக்கும் வந்தாச்சு. நம்ம செக்யூரிட்டி செக்அப் பண்ணிவிட்டு வெளியாகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஃபுல்லாக பெர்ஃப்யூம்ஸ், சாக்லேட்ஸ், வாட்சஸ், பேக்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு மால் மாதிரிங்க. ஆக்சுவலி எல்லாமே ஆன்டிக் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வெங்காயம், காப்பர், இந்த மாதிரி மெட்டல்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகேங்க, ஃபைனலாக நம்ம வந்தாச்சு கேட்டுக்கு. பாருங்கள், இங்கே தான் நம்ம ஃப்ளைட் வந்து நிற்கும். மணி ஆல்மோஸ்ட் 11:47. 1:30க்கு நமக்கு ஃப்ளைட்டு. ஸோ 1 hour வெயிட் பண்ணணும். ஓகேங்க, இதோட நம்ம மொபைலை முடிச்சுக்கலாம். நீ நாளைக்கு சைனாவில் போய் அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நான் உங்கள் சைலிங் தமிழன். ஸ்டே டியூன் மக்களே.